வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய பேர் வேதியப்பன் கணேசன். நான் சத்தியமங்கலம் மனவளக்கலை யோகா தவமையத்தில் துணை பேராசிரியர் பயிற்சியில் உள்ளேன். இப்போது உங்களிடம் பேச வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை உரை என்னவென்றால், மனவளக்கலை யோகா, அதாவது நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு அரிய கலையான மனவளக்கலை யோகா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த மனவளக்கலை யோகா ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் எல்லாரும் யோகா கத்துக்கணும், யோகானா என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மனவளக்கலை யோகா அப்படின்றது மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. கலைனா மார்ஷியல் ஆர்ட், கராத்தே, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கலையில நிறைய ஆயக்கலைகள் 64 இருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஒரு கலை பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலை யோகாவும் தனிப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஆயக்கலைகள் 64 முதல்ல சொன்னாங்க. அதுக்கும் மேலான ஒரு பயிற்சிகள் பார்த்தோம்னா இந்த மனவளக்கலை யோகா. இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் படைத்தவன் மனிதன் சொல்றோம். மனத்தை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவனும் மனிதன் தான். மனம் பிளஸ் இதன், மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் மனிதன். ஆனா இன்னைக்கு நம்ம மனசு அப்படி வச்சிருக்கோம்னா கிடையாது. மனசை பல்வேறு வகையில நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான காலத்துல மொபைல் நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய புலன்கள் வழியா மனசை இயக்கிட்டே இருக்கோம். புலன்கள் வழியா செல்லக்கூடிய மனசு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புலன்கள் வழியா இன்னும் அட்ராக்ட் பண்ணி அதுலயே உட்காந்து ஒரு மொபைலை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1 hour ஆச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ மனசை எப்படி வச்சிருக்கிறது, அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நம்ம இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனசு தான். சோ இந்த மனசை எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சிகள் முறைகள் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை யோகாவில் இருக்கு. இதை நம்ம சத்தியமங்கலம் மனவளக்கலை யோகா தவத்தின் மூலமாக ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் சிறுவ சிறுமியர்களாகட்டும் எல்லாருக்குமே நம்ம பயிற்சி முறைகளை சொல்லிட்டு வரோம். சரி, இப்ப யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல வந்தோம்னா, யோகான்றது பேர் பாத்தீங்கன்னா இணைதல் அப்படின்னு பேர். சரி, மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனசு இருக்கு. இந்த மூணும் சேர்ந்ததுதான் மனிதன். உடல் இருக்கணும், மனிதன்னா மனசு இருக்கணும், உயிர் இருக்கணும். இந்த மூணும் இணைந்ததுதான் மனிதன்ற ஒரு உயிரினம்னு வச்சுக்கீங்களா. சோ இதுல இந்த உயிரும் மனசும் இணையணும், உடலும் மனசும் இணையணும். இந்த மூணும் சேர்ந்து ஒருபட்ட மனநிலையில இயங்கினா தான் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். சரிங்களா. சோ இப்ப மனசு இயக்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னா நான் எப்படி எந்த செயல நான் என்னால வெற்றி பெற முடியும்? சோ எல்லாமே நான் செய்யறேன், பட் ஆனா என்னால எதையுமே தெளிவா செய்ய முடியல அப்படின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலம். சரி, இணைதல்னு சொல்றீங்க, எப்படி இணைக்கிறது? உடலையும் மனசையும் இணைக்கணும், மனசும் உயிரை இணைக்கணும். அது எப்படி முடியும்? சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். அது எதனால் பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவை, அதாவது உடலுக்கு தேவை உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, மனசுக்கு தேவை அமைதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. உயிருக்கு அதனுடைய மூலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்னை உணர்தல்னு சொல்லுவாங்க. சோ இங்க 2 விஷயம் தாங்க. சரிங்களா. உடலை அசைத்தால் ஆரோக்கியம். உடம்புன்றது அசையக்கூடிய ஒரு பொருள். அதை நம்ம ஒரே இடத்துல பிடிச்சி உட்காந்துட்டு ஒரே இடத்துல அசையாம வச்சிருக்கிறதுனால தான் நிறைய நம்ம உடல் அளவுல நிறைய நோய்கள், நிறைய வலிகள், வேதனைகள் சந்திக்கும். அதுக்கு அடுத்தது மனசை அசையாமல் வைத்திருந்தால் ஆரோக்கியம். மனசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 தாட் வந்துட்டே இருக்கு. அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா உடம்பு இங்க உட்காந்துட்டு இருக்கு. ஆனா மனசு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்கு. நம்ம எந்தெந்த வேலை முடிக்கணுமோ அதை ஒட்டி அப்படியே லிங்க் பண்ணி இவங்கள நினைக்கிறோம், அவங்கள நினைக்கிறோம். சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு அசைஞ்சிட்டே இருக்கு. சரிங்களா. சோ இப்ப இந்த மனசை அசையாம ஒரு நிலையா நிலைப்படுத்தி ஒண்ணுத்துல ஒரு காரியத்துல போக்கஸ் பண்ணி செய்யக்கூடியது பேரு தான் இணைதல். உடலையும் இணைக்கணும், மனசையும் இணைக்கணும். இந்த 2த்தையும் இணைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் நேயர்களே. இப்போ மனதை, உடலை, உயிரை இணைக்கக்கூடிய கலையை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ உடலும் மனசும் இணையணும்னு சொன்னோம். ஓகேங்களா. அதுக்கு தேவையானதான் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது மனமும் உயிரும் இணையணும். ஸோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம தியான பயிற்சி இதெல்லாமே சொல்லி கொடுக்குறோம். உயிரும் மனசும் இணைஞ்சு 2மே பாத்தீங்கன்னா உயிர் மேல் மனம் வைத்து செய்ய
செய்யக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் தவம். சரிங்களா? இப்ப நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான உடலை அசைத்தால் ஆரோக்கியம் சொல்றோம். ஆனா எந்த அளவுக்கு அசைக்கணும், உடலை வந்து எந்த அளவுக்கு அசைச்சா ஆரோக்கியம்? நான் போறேன், ஒரு பயிற்சி கூடத்துக்கு போறேன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours வந்து நான் வந்து பயிற்சி பண்றேன் அப்படின்னா அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குமானா அதுவும் ஆரோக்கியம் தான். ஆனா என்னோட எனர்ஜி, என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? போய் ஒரு 1 hour 2 hour நான் உடற்பயிற்சி நிறைய செஞ்சுட்டேன், உடல்ல ஃபுல்லா எனர்ஜி லாஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணுன்ற பட்சத்துல நம்ம மனசை வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து செயல்படும். ஸோ அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மனசுனால அக்ரெசிவ்னஸ் ஏற்பட்டதுன்னா இந்த கோபம், பொறாமை, வஞ்சம் என்ற மாதிரி ஒரு சில தீய எண்ணங்கள்லாம் நமக்கு வெளிப்படாது. பட் ஆனா இருந்தாலும் நமக்கு தேவையானது என்ன உடற்பயிற்சி, எளிய முறையில உடற்பயிற்சி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடான கோடி செல்கள் வந்து நம்ம உடம்பால கட்டமைக்கும். அதாவது இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் கட்டமைக்கப்பட்டது வந்து ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் சொல்றாங்க. அதாவது தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு எந்த டாக்டரா இருக்கலாம், விஞ்ஞானிகளா இருக்கலாம், நிறைய ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இருந்தாலுமே இந்த தெய்வத்தினுடைய விகிதாச்சாரத்தின் மூலமா தான் இந்த மனிதனோட உடம்பு கட்டமைக்கும். யாராலையும் மனிதனுடைய உடம்பை வந்து உற்பத்தி பண்றது ரொம்ப சிரமம். சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த உடலை நம்ம வளமா வச்சுக்கணும். வலி இல்லாம, நோய் இல்லாம நம்ம வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா உடலை வந்து தினமும் வந்து ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சே தீரும். இதுல எல்லா பார்ட்ஸுமே நம்ம அசைக்கிறோம்னா கிடையாது. ஒரு நடைப்பயிற்சிக்கு போறீங்க அப்படின்னா கால் மட்டும் நடந்துட்டு இருக்கோம், ஒரு சில ஹெட்போனை மாட்டிட்டு நல்லா பாட்டு கேட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு எல்லாம் இருப்பாங்க. பட் ஆனா அது வந்து என்ன சொல்றதுங்க, அது வந்து உடலை ஃபுல்லா அசைக்கிறோம்னா ஒரு வைப்ரேஷன் மட்டும் தான் ஆகும். ஆனா உள்ள இருக்கிற உடல் உறுப்புகளுக்கெல்லாம் தேவையான எனர்ஜி சாத்தியம் கிடையாது. சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சதுதான் இந்த ஆசனங்கள், யோகாசனங்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரிய நமஸ்காரம் காலையில சூரிய உதயத்துக்கு உதயமாகும் போது சூரிய நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே சேம் டைம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிங்கோ இல்ல ரன்னிங்கோ வாக்கிங்கோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யாரால என்ன முடியுமோ எல்லாமே செய்யறோம். சோ இதெல்லாம் செய்யற நம்ம அதுலயும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கான பயிற்சி செய்யறோமா அப்படின்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்கு. சோ இதுக்காகத்தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவரோட வாழ்நாள் முழுக்க ஒரு சில பயிற்சிகள்லாம் செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான பயிற்சி தான் எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. உங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக வளப்படுத்தக்கூடிய, அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு அந்த தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சி. இதுல சிம்பிளா ஒரு 9 பயிற்சி தாங்க இருக்கு. ஓகே, இந்த எளிய முறை உடற்பயிற்சியில என்ன பயிற்சி இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு வாழ்நாள்ல 3 முறையில நம்ம செயல்படுறோம். ஒண்ணு நின்றுட்டு இருக்கோம், இல்லைன்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம், இல்லைன்னா படுத்துட்டு இருக்கோம். இந்த 3 வகையான முறையில தான் நம்ம வாழ்ந்துட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சியில 9 வகையான உடற்பயிற்சி இருக்கு. அதுல முதல்ல வந்து கைப்பயிற்சி, நின்றுட்டு செய்யக்கூடிய பயிற்சி தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால் பயிற்சி, நம்ம உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள். அதுக்கு அடுத்தது பிராணாயாம, நரம்பு தசினார் மூச்சு பயிற்சின்னு இருக்கு. அப்புறம் கபாலபதி இருக்கு, அது வரைக்கும் உட்கார்ந்துட்டு செய்வோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண் பயிற்சி, அதுவும் உட்கார்ந்துட்டு தான் செய்வோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகராசனம், படுத்துட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள். ஸோ கடைசியா இந்த பயிற்சியெல்லாம் உடலெல்லாம் அசைச்சிட்டு கடைசியா ஓய்வாசனம்னு ஒண்ணு செய்வோம். ஸோ அதுதான் உங்களை அதிக அளவு ஆற்றலை வந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சக்கூடிய பயிற்சி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கான தேவையான ஒரு முக்கியமான பயிற்சிகள் மட்டும். சரிங்களா? உடற்பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மகராசனம், அதுக்கடுத்து ஓய்வாசனம் சொல்லுவோம், மசாஜ் பயிற்சி, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் சொல்லுவோம். இந்த மாதிரி உடலுக்கு தேவையான நன்றாக ஆராய்ஞ்சு கட்டமைக்கப்பட்ட இந்த 9 பயிற்சிகள் தான் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 8 வயசுல இருந்து 80 வயசு இருக்கிற ஆளுங்க வரையும் எல்லாருமே இந்த பயிற்சி செய்யலாம். பயிற்சிக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 நிமிஷம் தான். சோ கர்ப்பிணிகள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமானவங்க எல்லாம் தவிர்த்தரலாம். முக்கியமான ஒரு சில பயிற்சிகள்லாம் செய்யாம நம்மளால என்ன பயிற்சிகள் செய்ய முடியுமோ அந்த பயிற்சிகள் மட்டும் செய்யலாம். சோ பேசிக்கா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உடம்ப அசைக்கணும். உடம்ப அசையணும். ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னைக்கு ஓடிட்டே இருந்தாங்க, காலையில விவசாயம் செஞ்சாங்க, மண்ணுல போய் இது பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க, உடம்ப அசைச்சே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, எல்லாமே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணோம்னா எல்லாமே செஞ்சுக்கலாம். உட்கார்ந்த வாக்குல ஏசி போட்டுக்கலாம், அதே சேம் டைம் உட்கார்ந்த வாக்குலயே இங்க இருந்து ஆன் பண்ணா இன்னைக்கு கிரைண்டர்ல இருந்து ஃபேன்ல இருந்து எல்லாமே ரிமோட் வாழ்க்கை ஆயிடுச்சு. எங்க இருந்தாலும் நம்ம ரிமோட் மூலியமா இயங்கிக்கிறோம். பட் ஆனா நம்ம உடம்ப அசைச்சு ஏதாவது பண்றோம்னா நம்மளும் ரிமோட் மாதிரியே மாறி. சோ அதுதான் விஷயம். இங்க வேதாத்ரி மகரிஷி
என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினை அப்பொருளின் தன்மையாய் இயக்குவோர் ஆற்றல் வந்து அப்பொருளின் தன்மையாய் செயல்படுவோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாவே மாறிடுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்ப அசைக்க கத்துக்கணுங்க. சோ அதுதான் மெயினான விஷயம். சரி, இப்ப இந்த உடற்பயிற்சி எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம அதுக்கடுத்து எப்படிங்க மனசை அசையாமச்சுக்கிறது? மனசு எங்க இந்த வேலை செய்யறேன், இது பாதியிலே நிக்குது, அடுத்த வேலைக்கு போயிடுறேன். இந்த மாதிரி திங்க் பண்ணி அடுத்த வேலைன்னு போயிட்டே இருக்கேன். என்னால எப்படிங்க மனசை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணி எப்படிங்க உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நீங்க உட்காந்துட்டு தான் இருப்பீங்க, ஆனா உங்க மனசு என்ன பண்ணும்? ஓடிட்டே இருக்கும். ஒண்ணுத்துல நிலையா நிக்காது. செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்து ஒண்ணு மனசு வந்து ரெண்டு விஷயம் நல்லா நடக்குங்க. ஒண்ணு பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கும். முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி, எனக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்க, பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டே உட்காந்துருப்போம். இல்ல அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எனக்கு நடக்கணும், இந்த மாதிரி கனவு காண்டு கற்பனையிலேயே உட்காந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நடந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மனசு இப்போ இந்த நொடி இந்த நிமிஷம் வந்து நம்ம நிலையா நிக்கிறோம்னா கிடையாது. சோ அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யறோம்? பாஸ்ட பத்தி நினைச்சு ஒண்ணு கவலைப்பட்டுட்டே இருக்கும், இல்ல ஃபியூச்சரை பத்தி நினைச்சு நடக்காத விஷயங்கள் நினைச்சு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் இந்த மனசு செஞ்சுட்டு. சோ இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கக்கூடிய மனசை நிறுத்த முடியுமா? இதுக்கு பேர் வந்து எண்ணம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயமா திங்க் பண்ணிட்டே இருக்கு. இந்த எண்ணத்தை நம்மளால் நிறுத்த முடியுமா? நிறுத்தினா நல்லதா? அதெல்லாம் கிடையாது. எண்ணத்தை வந்து நிறுத்தவே முடியாது. நமக்கு எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தோண்டிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள் மேல நம்ம எண்ணத்தை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் செலுத்திட்டே தான் இருக்கும். ஒண்ணு பாக்குறோம், அது அழகா இருந்துச்சுன்னா வேணும்னு தோணுது. அதை வாங்க முடியறதுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்குமான்னு யோசிக்கிறோம். இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு அடுத்த எண்ணம் போயிடும். ஆனா எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பா அதுக்குண்டான செயல் வந்து கொண்டு வந்தே தீரும். சரிங்களா? அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம மனசு பாத்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற ஒரு அகத்தாய்வு பயிற்சிகள், ஆசை சீரமைத்தல் அதெல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்து சினம். நான் எப்படி கோவப்படுறேன், யார் மேல கோவப்படுறேன், நமக்கு நெருக்கமானவங்க மேல தான் கோவப்படுறேன், எதுக்காக எனக்கு கோவம் வச்சு அப்படின்னு தெரியாமே வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டுட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி மனசை வந்து நம்ம அமைதிப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலை யோகா. சரிங்களா? இதுல வந்து இன்னும் நிறைய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதை நீங்க இந்த பயிற்சி முறைகள் வந்து நம்ம ஏதோ சொல்றோம் அப்படின்னு மட்டும் கிடையாது. பயிற்சினா தினமும் செய்யணும். நீங்க கண்டினியூட்டியா நீங்க விடாம கன்சிஸ்டன்சியா செய்யத்தான் உங்களோட அத்தனை ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகும். ஒரு 3 மாசம் வந்து இதை கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்க உங்களாலே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து உணர முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு நாங்க வருவோம். இத்துடன் எனது உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வாழ்க வளம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மனம் பற்றி உங்களிடம் கலந்துரையாடலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வேதியப்பன் கணேசன். நன்றி, வணக்கம்.